வெல்கம் டு தமிழ் ஜாய். சற்று முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20க்கான இந்திய அணியின் ஸ்குவாடை அறிவித்துள்ளது இந்திய அணியின் தேர்வுக்குழு நிர்வாகம். அதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளார்கள் என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. முதலில் T20க்கான 15 பேர் கொண்ட ஸ்குவாடை பார்ப்போம் வாங்க. ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக், MS தோனி, ஹார்திக் பாண்டியா, கிருணால் பாண்டியா, விஜய் சங்கர், யுஸ்வேந்திர சாகல், மயங்க் மார்க்கண்டே, ஜாஸ்பிரீத் பும்ரா, உமேஷ் யாதவ் மற்றும் சித்தார்த் கவுல். அடுத்ததாக மொத்தம் 5 ODI போட்டிகளுக்கான தொடரில் முதல் 2 ODI போட்டிகளுக்கான 15 பேர் கொண்ட அணி வீரர்களின் விவரத்தை பார்ப்போம் வாங்க. ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், கோலி, அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், MS தோனி, ஹார்திக் பாண்டியா, ஜாஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, யுஸ்வேந்திர சாகல், குல்தீப் யாதவ், விஜய் சங்கர், ரிஷப் பண்ட், சித்தார்த் கவுல் மற்றும் KL ராகுல். இதில் மீதமுள்ள கடைசி 3 ODI போட்டிகளுக்கான இந்திய அணி ஸ்குவாடில் ஒரே ஒரு மாற்றம் தான் செய்யப்பட்டுள்ளது. அதாவது முதல் 2 ODI போட்டிகளுக்கான ஸ்குவாடு தான் அடுத்த 3 ODI போட்டிகளிலும் களமிறங்குகிறது. ஆனால் முதல் 2 ODI போட்டிகளில் மட்டுமே சித்தார்த் கவுல் விளையாடுவார். மீதமுள்ள 3 ODI போட்டிகளிலும் சித்தார்த் கவுலுக்கு பதிலாக புவனேஷ்குமார் விளையாடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடர்களில் தோனி, கோலி, ரோஹித், பும்ரா போன்ற மொத்த படையுடன் களமிறங்கும் இந்திய அணியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.